இந்த ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் எழுதணுமா? என்னது ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன்? டோ ஸ்கொயர் ஒய் பை டோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் டோ ஸ்கொயர் ஒய் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? அதுல என்னது, இது கர்வ் டைம்ங்கிறதுனால இந்த மாதிரி வரைஞ்சுக்கணும். அதில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எக்ஸுக்கு வந்து 0,Lன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு எல்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து எல். ஒய் எக்ஸ் கமா 0, இங்கே எக்ஸ் கமா 0 என்ன கொடுத்துருக்காங்க? 15Lx மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்? ஒய் எக்ஸ் கமா 0 ஈக்குவல் டு 15Lx மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இந்த இது வந்து என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? அடுத்து என்ன எழுத போறோம்? மோஸ்ட் சூட்டபிள் சொல்யூஷன் இஸ், இதுவும் ஃபார்முலா தான். y x t equal to c1 cos kx plus c2 sin kx, அதுக்கடுத்து இன்ட்டு c3 cos ct plus c4 sin ct. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்து bc, bc னா பவுண்டரி கண்டிஷன். x equal